வணக்கம் மக்களே! இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 445 பாயிண்ட் அப்பு அண்ட் நிஃப்டி 50 103 பாயிண்ட் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. அடுத்ததா நம்மளோட டாடா மோட்டார் வந்துட்டு கமர்ஷியல் அண்ட் வெஹிக்கிள் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்துட்டு இன்னைக்கு நமக்கு கரெக்டான ட்ரேடிங் ப்ரைஸில் லிஸ்ட் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஓஏ அப்டேட் பண்ணிட்டாங்க டாடா மோட்டார்ஸ். அதனால் நமக்கு நம்மளோட ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டில் கரெக்டான அமௌண்ட்டில் நமக்கு இப்போ பாசிட்டிவில் காமிச்சிட்ருக்கு. ஸோ இது வந்து எல்லோரும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்பன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேனுவலாக எடிட் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாயிரும். எல்லாருக்கும் மோஸ்ட்லி ப்ரோக்கரேஜே இது கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கரெக்ட் ஆகலை, ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்பன்சி இருக்குது அப்படின்னா நீங்களே வந்து எடிட் பண்ணி கொடுங்க. இப்போ எடிட் பண்ணணுன்னா நம்மளால் எடிட் பண்ண முடியும். நம்மளோட நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸு, எவ்வளோ ஆவரேஜ் ப்ரைஸு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள், கரெக்டாகிடும். ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி டாடா மோட்டாரில் வந்திருக்க அப்டேட்டு. அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாடா மோட்டார் 25% கெயினில் தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க கமர்ஷியல் வெஹிக்கிள். ஸோ அடுத்தது நம்மளோட க்ரோ ஆப்பில் பார்த்தோம்னா ஐசிஎல் ஃபின்காப் வந்துட்டு பாண்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாண்டு வாங்கணுன்னு பாண்டுக்கு அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு ஐசிஎல் ஃபின்காப் வந்துட்டு ஒரு 10 சீரீஸில் நமக்கு டென்யூர் பீரியட் கொடுத்துருக்காங்க. 1 இயர் 1 மந்த்லேருந்து 5 இயர் 10 மந்த் வரையும் டென்யூர் பீரியட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டு அல்லது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு இல்லைன்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுலையே அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன எதுனா 5 இயர்ஸ் 10 மந்த்துக்கு குமுலேட்டிவில் நம்ம பாண்டு வாங்குகிறோம், அந்த இதில் பாண்ட் வாங்குறோன்னா 12.62% இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். அடுத்தது கம்மியானதுன்னா 1 இயர் 1 மந்த்துக்கு மந்த்லி பே அவுட்டில் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறோம், பாண்டு வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 10.5% இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அது வந்துட்டு நான் 1 லேக் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அதில் என்னோடய சீரீஸ் வந்துட்டு நான் 10 சீரீஸ் செலக்ட் பண்ணுறேன். அதாவது நான் எனக்கு மெச்சூரிட்டி டைமில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா போதும், அந்த டைப்பில் நான் செலக்ட் பண்ணுறேன், சீரீஸ் 10 செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 லேக், அதாவது டபுள் ஆகுது. 5 இயர்ஸில் எனக்கு போட்ட அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின அமௌண்ட்டு 1 லேக்கு, எனக்கு 5 இயர்ஸ் 10 மந்த் கழித்து எனக்கு கிடைக்கிறது 2 லேக்காக கிடைக்கும். இல்லை நான் வந்துட்டு வேறு சீரியை செலக்ட் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு குமுலேட்டிவில் நான் மந்த்லி எனக்கு பே அவுட்டில் நான் 5 இயர்ஸுக்கு பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு குறையும். ஏன்னா நமக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு பே அவுட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும். ஸோ இப்போ நான் 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அதை வந்து 5 இயர்ஸுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் நான் பே அவுட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது 1,59,000, அதாவது 59,991 ருபீஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ரிமைனிங் 1 லேக் வந்து என்னோடய பிரின்சிபல் அமௌண்ட்டு மெச்சூரிட்டி டைமில் எனக்கு கிடைச்சிடும். ஸோ இது ஐசிஎல் ஃபின்காப்போட ரேட்டிங் பார்த்தோன்னா BBB மைனஸ்ஸு. ஸோ இது வந்து ஓவர் ரிஸ்க்கு அதிகம், ரிவார்டு அதிகம், அந்த மாதிரி நம்ம இதை கன்சிடர் பண்ணணும். ஸோ ஏ ப்ளஸில் இருக்கிறது தான் நமக்கு வந்து ரிஸ்க்கு கம்மி. ஆனால் அதில் பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ரிஸ்க்கு கம்மி. இப்போ நமக்கு இதில் பார்த்தோன்னா ரிஸ்க்கும் அதிகம், ரிவார்டும் அதிகம். ஸோ நமக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு அதிகம். ஸோ நம்ம இந்த பாண்டு வந்துட்டு வாங்குகிறோம் அப்படின்னா
இப்போது 5 இயர்ஸுக்கு நமக்கு அப்படியே விட்டு வைக்க பயமாக இருக்குது அப்படின்னா மந்த்லி பே அவுட்டில் நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். 5 இயர்ஸுக்கு 12% இன்ட்ரெஸ்ட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்ளை பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மந்த்லி மந்த்லி வரும் அப்படின்னா வியூ பே அவுட் கொடுங்க. ஸோ நான் இப்போது 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். 1 lakhல பாண்டு வாங்குகிறேன் 5 இயர்ஸுக்கு. ஸோ எனக்கு ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எப்போ கிடைக்கும்னா ஜான்வரி 1 ரூ. 986 எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுவே எனக்கு பிப்ரவரி 1ல் ரூ. 1019, மார்ச்சில் ரூ. 921, ஏப்ரல் ரூ. 1019 இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க 5 வருஷத்துக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு எனக்கு டிசம்பர் 2ல் கிடைக்கும் பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ ஸோ இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த மெச்சூரிட்டியில் எனக்கு வந்து ரூ. 59,990 இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். இது வந்து இங்கே இருக்கிறது மந்த்லி பே அவுட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த அமௌண்ட்டை மந்த்லி கிடைக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நாம் ஸ்டாக் வாங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியும் இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு வேண்டாம், எனக்கு வந்துட்டு குமுலேட்டிவில் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். இது வந்து 5 இயர்ஸ், 3 இயர்ஸ் அண்டு 2 இயர்ஸ் அண்டு 1 இயர் 1 மந்த்துக்கு இந்த மாதிரி குமுலேட்டிவ். அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு லாஸ்ட்டில் தான் எப்போ மெச்சூரிட்டி வருதோ அந்த டைமில் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஸோ இது பாருங்கள், இப்போ நான் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 2031ல் என்னோட இன்ட்ரெஸ்ட் 1,00,000, என்னோட பிரின்சிபல் அமௌண்ட்டு 1,00,000. ஸோ ரெண்டும் சேர்த்து டோட்டலாக 2,00,000 கிடைக்கும். அதுவே சீரீஸை நான் மாற்றி காமிக்கிறேன். சீரீஸை நாங்கள் இப்போது 2 இயர்ஸுக்கு நான் குமுலேட்டிவில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஸோ வியூ பே அவுட் கொடுக்கலாம். எனக்கு 2027 2 வருஷம் கழித்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு 24,000, பிரின்சிபல் அமௌண்ட்டு 1,00,000 கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து குமுலேட்டிவ் வேண்டாம், நான் ஆனுவலில் போய்க்கிறேன், எனக்கு எவ்ரி ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே வேணும் அப்படின்னா ஸோ ஆனுவலியில் 3 இயர்ஸுக்கு இருக்குது, 2 இயர்ஸுக்கு இருக்குது. ஸோ நான் இப்போது 3 இயர்ஸ் உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். 3 இயர்ஸு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பே அவுட் கொடுங்க. ஸோ நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது 1,00,000, எனக்கு 2026 டிசம்பரில் 11,750 இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். 27 டிசம்பர் 11,750, 28 டிசம்பரில் இன்ட்ரெஸ்ட் 17,750 ப்ளஸ் 1,00,000 நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரியும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ 3 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க: மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு பே அவுட்டு, ஆனுவலி இன்ட்ரெஸ்ட்டு பே அவுட்டு அண்டு குமுலேட்டிவ். குமுலேட்டிவ்ங்கிறது நமக்கு பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் மெச்சூரிட்டி இயரில் தான் கிடைக்கும். ஸோ ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.